இந்த மாதிரி நம்மளும் சந்தோஷமாக வந்து நம்ம கிண்டலாக கல்ச்சர் தூக்கி நம்ம மீனுக்கு போட்டிருந்தோம். அதுவும் சந்தோஷமாக சாப்பிட்ருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கல்ச்சரே கிராஷ் ஆகிடுச்சு. என்னடா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்ககிட்டலாம் விசாரித்து பார்க்கும்போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெடிகிரியில் வந்து இந்த மாதிரி முட்டை முட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரிண்டல்வாம் கல்ச்சர் சுற்றியுமே இந்த கிரிண்டல்வாம் கல்ச்சரே இல்லை, அந்த கிரிண்டல்வாமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை முட்டையாக ஒரு பூச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்குது. இது என்னன்னு கேட்கும்போது இது வந்து தேங்காய் நாரை நம்ம சூடு பண்ணாமல் கொதிக்க வைக்காம போட்டோம். அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தேங்காய் நாரை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நல்லா கலக்கி விட்டா தான் இந்த பூச்சிலாம் வராமல் இருக்குமாமா. நம்ம அது தெரியாமல் டேரெக்டாக அப்படியே கோகோ பீட்டில் போட்டோம். கோகோ பீட் போட்டு கல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிப்போச்சு. மொத்தமாக முடிஞ்சிருச்சு கிரிண்டல்வாம் கல்ச்சரு. ஒன்றுமே கிரிண்டல்வாம் கல்ச்சர் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதே மாதிரி அந்த நம்ம பெடிகிரி போடும்போது வந்து ஏர் டைட்டு கண்டெய்னரில் தான் போட்டுக்கணும் அப்படின்னாங்க. சும்மா வெளில எங்கே வச்சுருந்தோம், சும்மா பேப்பரில் சுற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்துடும் அப்படின்னாங்க. இந்த 2 ரீசன்னாலையும் நமக்கு வந்து கிரிண்டல்வாம் கல்ச்சர் கிராஷ் ஆகிடுச்சு. நீங்கள் கிரிண்டல்வாம் கல்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தேங்காய் நாரை வந்து நல்லா கொதிக்க வச்சு போடுங்க. அந்த கோகோ பிட்டை வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா கிண்டி அதுக்கப்புறம் போடுங்க. இல்லாட்டி இந்த பிரச்சனை வந்து வரும் உங்களுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம தினமும் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.